ரொம்பவே சிம்பிளாக சுவையான கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறது பார்த்துடலாமா? நான் வந்து ஒரு 3 பேருக்கு தேவையான அளவுக்கு நான் சட்னி செஞ்சுருக்கேன். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் சூடானதுமே கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கணும். கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நான் நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். எண்ணெய் அரைக்க தானே போகிறோம், அதனால் வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா மஞ்சள் தூளும் சால்ட்டும் சேர்த்துக்கிட்டால் வதங்கிடும். ஒரு 6 பல்லு பூண்டு இதோடு நான் சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன், சால்ட்டு சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம தக்காளி சேர்க்கணும். ஒரு பெரிய சைஸ் அளவு தக்காளி நான் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிக்கிறேன். ஒரு தக்காளி நான் சேர்த்துருக்கேன். வெங்காயத்தோடு தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். புளி ஒரு கோலி குண்டு சைஸ் அளவுக்கு நான் புளி போட்டிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியை இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து வதக்கும் பொழுது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு 3 நிமிஷம் வதக்கினா போதும். நல்லா வதங்கிடும். இட்லி தோசை சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை மிளகா 2 பச்சை மிளகா நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இஞ்சி 2 துண்டு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். இஞ்சியும் பச்சை மிளகாவும் சேர்த்து செஞ்சோன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு சொல்லுங்கள்.